அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரபாகரன். கரூர் கூட்ட நெரிசல் வழக்குல செந்தில் பாலாஜிக்கு சிபிஐ சம்மன் அனுப்பிச்சாங்க. அதை செந்தில் பாலாஜி தரப்பு வாங்கல அப்படின்னு சொல்லிட்டு நேத்துல இருந்து ஒரு செய்தி பரவிட்டு இருக்கு. அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவருடைய எக்ஸ் பேஜ்ல ஒரு பதிவு அப்படிங்கிறத போட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த சிபிஐ விசாரணை இது சம்பந்தமா நிறைய முன்னுக்கு பின்னாக முரணாக நிறைய தகவல் வெளியாகிட்டு இருக்கு. ஸோ அதை யாரும் நம்பாதீங்க. மார்ச் 17ஆம் தேதி நானே நேரில் போய் ஆஜராகி சிபிஐ விசாரணைக்கு ஒத்துழைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் பாலாஜி அவருடைய எக்ஸ் பேஜ்ல போட்டிருக்காரு. பட் ஆக்சுவலா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஒரு வாரமா சிபிஐ தரப்புல இருந்து செந்தில் பாலாஜி தரப்புக்கு சம்மன் இஷ்யூ பண்றதுக்கான முயற்சி அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. செந்தில் பாலாஜியோட ஆபீஸுக்கு, செந்தில் பாலாஜியோட வீட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. பட் சம்மன் சிபிஐ வருது அப்படின்னா செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து செந்தில் பாலாஜியோ இல்ல அவருடைய மனைவி கூட இல்லைன்னு நினைக்கிறேன், யாரோ ஒருத்தவங்க நெருக்கமானவங்க அந்த பிளட் ரிலேஷன் அவங்களுக்கு கையெழுத்து போட்டு அந்த சம்மனை நாங்க வாங்கிட்டோம் அப்படிங்கிறதுக்கு அந்த அத்தாரிட்டி சிக்னேச்சர் போடணும். பட் செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து யாருமே அந்த கையெழுத்து போட்டு ஒரு வாரமா இந்த ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்திருக்கு. பட் யாருமே வாங்கல. நமக்கு தான் செந்தில் பாலாஜி பத்தி தெரியல. அவர் இத மாதிரி சிபிஐ சம்மன் இஷ்யூ பண்றாங்க அப்படின்னா ஈஸியா வாங்கிடுவாரா? வாங்காம சிபிஐ தரப்புக்கே ஒரு அல்வா கொடுக்குற மாதிரி ஒரு வாரமா இந்த விஷயம் அப்படிங்கிறது போயிருக்கு. பட் பொதுவா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இத மாதிரி கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் எவ்வளவு பெரிய வழக்கு, இந்தியாவுல எவ்வளவு முக்கியமான வழக்கு அப்படின்னு தெரியும். அந்த வழக்குல சிபிஐ செந்தில் பாலாஜிக்கு சம்மன் இஷ்யூ பண்றாங்க. அதை செந்தில் பாலாஜி தரப்பு வாங்க மாட்டாங்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பிரேக்கிங் நியூஸ். இது ஒரு வாரமா இந்த விஷயம் நடந்திருக்கு. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மீடியாக்களும் பேசல. அதுக்கப்புறம் இங்க பேசலன்னா அதுக்கப்புறம் இங்க இருக்க விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில போய் நேஷனல் மீடியா எடுத்து பேசுவாங்கல்ல. சோ அப்படி ஏஎன்ஐ இந்த விஷயத்தை பிரேக் பண்றாங்க. செந்தில் பாலாஜிக்கு சம்மன் இஷ்யூ பண்ண சிபிஐ ஒரு வாரமா முயற்சி பண்றாங்க. ஆனா செந்தில் பாலாஜி அவருடைய திமுறையும் அவருடைய கெத்தையும் சிபிஐ கிட்டையும் இந்த விஷயத்துல காமிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் இந்த விஷயம் தமிழ்நாடு முழுக்க பத்தி எரிய ஆரம்பிக்குது. என்னது, செந்தில் பாலாஜி சிபிஐ சம்மன் கொடுத்தும் வாங்கலையா அப்படின்னு எல்லாரும் இங்க தமிழ்நாட்டுல பேச ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவங்களுடைய எக்ஸ் பேஜ்ல இல்ல நீங்க முரணாலாம் செய்திகள் போடாதீங்க, இத மாதிரி இதெல்லாம் செய்தி போட்டு இருக்கீங்க, அப்படிலாம் போடாதீங்க, அதெல்லாம் போய் நான் மார்ச் 17ஆம் தேதி சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரா வாலண்டரா செந்தில் பாலாஜி ஒத்துருக்காரு. ஒருவேளை இந்த நியூஸ் கசியாம இருந்திருந்தது அப்படின்னா ஏஎன்ஐ இதை பிரேக் பண்ணி இதை மாதிரி சிபிஐ சம்மன் இஷ்யூ பண்ண முயற்சி பண்றாங்க, அது செந்தில் பாலாஜி தரப்பு வாங்கல அப்படிங்கிற விஷயத்தை பிரேக் பண்ணாம இருந்திருந்தாங்கன்னா இந்த செந்தில் பாலாஜியோட மௌனம் அப்படிங்கிறது இன்னும் அப்படியே நீடிச்சுட்டே இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னா செந்தில் பாலாஜி நினைச்சிருக்கலாம், தேர்தல் வரைக்கும் எப்படியாவது இந்த விசாரணைக்கு போகாம எப்படியாவது கொஞ்சம் டிமிக்கி கொடுத்து தப்பிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா தேர்தல் முடிவுகளை பொறுத்து நம்ம என்ன பேசுறது, என்ன பதில் சொல்றது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கலாம். சோ அது வரைக்கும் எப்படியாவது இந்த சிபிஐ விசாரணைக்கு ஒரு அல்வா கொடுத்துடலாம் அப்படின்னு செந்தில் பாலாஜி நினைச்சிருக்கலாம். கொடுக்க முடியுமா அப்படின்னா பொதுவா கொடுக்கலாங்க. ஏன்னா சிபிஐ முதல் முறையா ஒரு சம்மன் கொடுக்க ட்ரை பண்றாங்க அப்படின்னா அதுக்கு அவங்க சைட்ல இருந்து ஒத்துழைப்பு கொடுக்கல அப்படின்னா அடுத்தது 2வது முறை, 3வது முறை, 4வது முறை வரைக்கும் அப்படியே போவாங்க. அடுத்தடுத்த முறையில சம்மனை யாரையாவது பிடிச்சி கொடுத்துருவாங்க. ஆனா அந்த சம்மனுக்கு இந்த டேட்ல ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ சொன்னாங்கன்னா அந்த டேட்ல செந்தில் பாலாஜி போய் ஆஜராக மாட்டாரு. உடனே சிபிஐ என்ன பண்ணுவாங்க, இன்னொரு முறை திரும்ப ஒரு சம்மன் அப்படிங்கறத இஷ்யூ பண்ணுவாங்க. சோ அப்படி இந்த ப்ராசஸ் 2 டைம் 3 டைம் நடக்குது அப்படின்னா அதுக்குள்ள தேர்தல் வந்துடும், தேர்தல் முடிஞ்சிடும். முடிவுகள் வந்ததுக்கு அப்புறம் செந்தில் பாலாஜியோட முடிவுகள் எப்படி வேணாலும் மாறலாம். இனிமேலும் நம்ம திமுகவுல தொடரணுமா, 5 கட்சி அமாவாசைங்கிறது 6 கட்சியா கூட மாறுவதற்கான வாய்ப்பு. ஏன்பா செந்தில் பாலாஜி இந்த வழக்கு விசாரணையில ஆஜராகிறது அவ்வளவு முக்கியமான விஷயமா அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்க. இது வரைக்கும் இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பந்தமான அந்த வழக்குல 100-200 பேருக்கு மேல இது வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத பண்ணிட்டாங்க. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய புள்ளியா பார்க்கப்படக்கூடிய அவங்களுமே இந்த வழக்கு விசாரணையில சிபிஐ வழக்கு விசாரணையில ஆஜராகி இதுக்கு முன்னாடி பதில் கொடுத்திருக்காங்க. திரும்ப 2வது முறை இப்பவும் கூப்பிடப்பட்டிருக்கு. இது இல்லாம அந்த மாவட்டத்துடைய கரூர் மாவட்டத்துடைய கலெக்டர், அந்த எஸ்பி அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான நபர்கள் கிட்ட இது வரைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறத நடத்திட்டாங்க. ஏன் செந்தில் பாலாஜி கிட்ட இன்னும் வழக்கு விசாரணை நடத்தாம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குமே இருந்தது. ஏன் அந்த கேள்வி வந்தது அப்படின்னா உங்களுக்கே தெரியும், அந்த சம்பவம் கரூர்ல நடந்தது. இது போக செந்தில் பாலாஜி அந்த அடிப்பட்டவங்க மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி, பாதிப்பு ஏற்பட்டவங்க மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி செந்தில் பாலாஜி அங்க போய் நின்னது, அன்பில் மகேஷ் கூட சேர்ந்து அழுகுனது, அதுக்கப்புறம் அது சம்பந்தமா நிறைய தகவல் நமக்கு வெளியானது. சோ அது எல்லாமே என்ன சொல்லுச்சு அப்படின்னா
இந்த விஷயத்துல இந்த உயிரிழப்பு அது ஏற்படுவதற்கான அந்த விஷயம் இருக்குல்ல, அதுல செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு உண்டு, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருக்கார் அப்படிங்கிற மாதிரி நிறைய செய்திகளை வந்து இந்த சம்பவம் நடந்த செப்டம்பர் மாசம் அக்டோபர் மாசம் வரைக்கும் நம்ம நிறைய விஷயங்களை பேசணும். ஸோ அப்படி இருந்தும் செந்தில் பாலாஜி பத்தி பொதுமக்கள் வந்து இதை மாதிரி சொல்றாங்க, அதுல பாதிக்கப்பட்டவங்க இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜி இருப்பார் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இப்படிலாம் இருந்தும் இது எல்லாமே சிபிஐக்கு மனுவாக கொடுக்கப்பட்டும் ஏன் சிபிஐ வந்து செந்தில் பாலாஜி இன்னும் விசாரணை நடத்தாம இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி எனக்கு மட்டும் கிடையாது, தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும் கிடையாது, பொதுமக்களுக்குமே இருந்தது. கடைசியா இப்ப சிபிஐ வந்து செந்தில் பாலாஜி கிட்ட விசாரணை நடத்த போறாங்க அப்படிங்கிற விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஒரு பக்கம் செந்தில் பாலாஜி இந்த விஷயம், இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இதை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னொரு பக்கம் சத்தமே இல்லாம ஒரு விஷயம் அப்படிங்கிறது நடந்தே முடிஞ்சிருக்குங்க. நம்ம மறந்திருக்கவே மாட்டோம். திருபுவனம் மடப்புரம் கோவில் காவலாளி அஜித் குமாரை வந்து இந்த காவலர்கள் வந்து அடிச்சு கொன்ன அந்த விஷயத்த மறந்திருக்கவே மாட்டோம். அதுல முக்கியமா நம்ம கேள்விப்பட்ட பேர் அப்படின்னா நிக்கிதா. ஏன்னா அவங்க தான் வந்து நகை காணாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க. அந்த கம்ப்ளைண்டின் அடிப்படையில தான் போயிட்டு அஜித் குமாரை அடிச்சு கொலை செய்யற அளவுக்கு அந்த சம்பவம் அப்படிங்கிறது முடிஞ்சுது. அதுல இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னா, அந்த வழக்கையே நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிக்கிதா அந்த நகை காணா போச்சு அப்படின்னு ஒரு வழக்கு கொடுத்தாங்கல்ல, அந்த வழக்கை முடிச்சுக்கலாங்க, எனக்கு நகையும் தேவையில்ல ஒன்னும் தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்திலேயே சொல்லி நீதிமன்றமே அந்த வழக்கை வந்து இப்ப முடிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கு நிக்கிதா கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன அப்படின்னா, இத மாதிரி இது சம்பந்தமா அங்க இருக்கக்கூடிய காவலர்கள் எல்லாருமே வந்து இது சம்பந்தமா ஃபுல்லா தேடி பார்த்துட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய அடகு கடை அங்க சுத்தி எல்லா இடத்தையும் தேடி பார்த்துட்டாங்க, அந்த நகை கிடைக்கவே இல்லைங்க. இது போக இனிமே அந்த நகை கிடைச்சா கூட எனக்கு அதை போட்டுக்கிற அந்த மனநிலை இல்லை. ஸோ தேர் ஆர் டோட்டலி டூ ரீசன்ஸ். எனக்கு வந்து ஒன்று, அவங்க யார் மேலே நம்ம கம்ப்ளைண்ட் சந்தேகப்பட்டு கொடுக்குறோமோ அவங்க இறந்துட்டாங்க. ஸோ இந்த வழக்கு நடத்தி திரும்ப அந்த நகையே கிடைச்சாலுமே நம்ம அதை போடக்கூடிய ஒரு தேடி பார்த்துட்டாங்க, கிடைக்கல. ஸோ எனக்கும் மனசுக்கு அது தேவையில்ல அப்படின்னு தோணிடுச்சு. ஸோ அதனால எனக்கு அந்த நகையே தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழக்கையே முடிச்சுக்கிறது. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அது கிடைக்கல அப்படின்னா வழக்கு கொடுத்தவங்களே சரி வேணாம் விட்டுருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா விட்டுருவாங்க. ஸோ அதே மாதிரி நீதிமன்றமும் அந்த நகை சம்பந்தமான இந்த அஜித்குமார் கொலை அந்த சம்பந்தம் வழக்கு அப்படிங்கிறது நடந்துகிட்டே தான் இருக்கு. பட் இந்த நகை காணா போச்சு, இந்த உயிர் போனதுக்கு காரணம் இந்த ஒரு கேஸ் தானே, இந்த ஒரு வழக்கு தானே, இந்த நிக்கிதா வந்து நகை காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தது தானே, அந்த கம்ப்ளைண்டே இல்லை நான் முடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த வழக்கை நிக்கிதா வந்து ரொம்ப ஜென்யூனா வந்து பேசி அப்படியே முடிச்சுக்கிட்டு வந்து மீடியா முன்னாடியும் வந்து இதை மாதிரி காரணங்களை சொல்லியிருக்காங்க. நமக்கு என்ன கேள்வி அப்படின்னா, நிக்கிதா இந்த வழக்குல வந்து பொய் சொல்லிச்சு அப்படின்னு நம்ம காவல்துறைக்கு தெரியாதா? அந்த அஜித்குமார் இறந்து போனதுக்கு அந்த காவலர்கள் எப்படி அடிச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி இந்த நிக்கிதா ஒரு முக்கிய காரணம் அப்படின்னு இந்த காவல்துறைக்கு தெரியாதா? ஒருவேளை அந்த நகை காணாம போகாமலும் இருந்திருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் அந்த காவல்துறைக்கு தெரியுமா இல்லையா? அது குறித்து இந்த நிக்கிதா கிட்ட விசாரணை பண்ணாங்களா இல்லையா? ஏன்னா நகை காணா போய் 10 நாள் கழிச்சு இந்த சம்பவம் நடந்தது கிடையாது. நகை காணா போகுது, கொஞ்ச நேரத்துல நிக்கிதா காணா போகுது அப்படின்னு சொல்றாங்க. உடனடியா விசாரணை அப்படிங்கிறது நடத்தப்படுறப்போ உண்மையாலும் அந்த நகை காணா போயிருந்தா அங்க அந்த ரீஜனுக்குள்ளதான் ஏதோ ஒரு திருட்டு பாக்கெட்டையோ ஏதோ ஒரு அடகு கடையிலையோ இல்ல எங்கேயோ மறைச்சு வச்சிருந்தா அந்த இடத்த தான் இருந்திருக்கும். காவலர்கள் தேடுறாங்க அப்படின்னா அந்த நகையை ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஆனா காவலர்களாலே கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா அந்த நகை காணாமல் போகாமலே இருந்திருப்பதற்கான வாய்ப்பு தானே அதிகம். அந்த பாயிண்டை விட்டுட்டு நிக்கிதா வந்து நான் இந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா முன்னாடி இவ்வளவு தைரியமா இவ்வளவு பச்சையா இவ்வளவு பெரிய பொய்ய சொல்லிட்டு இருக்கு. இது போக பல ஸ்டேஷன்ல நிக்கிதா மேல வந்து எஃப்ஐஆர் அப்படிங்கிறது போடப்பட்டிருந்தது. அந்த ஹிஸ்டரியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். ஸோ அந்த வழக்கு சம்பந்தமா ஏன் நிக்கிதா மேல வந்து இந்த காவல்துறை நடவடிக்கை எடுக்கல, இது சம்பந்தமா இந்த காவல்துறை வந்து சரியாதான் விசாரணை நடத்துச்சா, இந்த நிக்கிதா சொல்றது எதை மாதிரி ஏத்துக்கக்கூடியது அப்படிங்கிறதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னே தெரியல. அந்த மடப்புரம் காளி கோவில் இருக்குல்ல, அந்த காளிக்கு தான் தெரியும் இந்த நிக்கிதா சொல்றது, இந்த அங்க நடந்த அந்த டிராமா, அதுக்கு காவல்துறை என்னென்ன பண்ணிருக்கு அப்படிங்கிறதெல்லாம். இனிமே காவல்துறையை நம்பி இந்த வழக்கை நீங்க என்னப்பா இந்த கேஸ் வந்து சிபிஐக்கு போயிடுச்சு நீ காவல்துறையை பத்தி பேசிட்டு இருக்க அப்படின்னா, இந்த அஜித்குமார் கொலை செய்யப்பட்ட அந்த வழக்கு தான் சிபிஐக்கு போயிருந்ததே தவிர இந்த நகை காணாம போச்சு இல்ல, ஸோ இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போகல, நம்ம தமிழ்நாட்டு காவல்துறை கிட்ட தான் இருந்தது. ஸோ இந்த விஷயத்துல தமிழ்நாட்டு காவல்துறை என்ன டிராமா பண்ணாங்க, என்ன பண்ணாங்க, இந்த நிக்கிதா வந்து அப்பவே பெரிய கை அப்படின்னு சொல்றாங்க, நிறைய திமுக நபர்கள் கூட நெருக்கம் அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ ஏதோ பண்ணி இந்த வழக்குல இருந்து எனக்கு அந்த கம்ப்ளைண்டே இல்லை, நான் வெளியில வரேன் அப்படிங்கிற மாதிரி நிக்கிதா வெளியில வந்துருச்சு. நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய இரும்பு கரங்கள் வந்து அப்படியே பத்திரமா பூட்டப்பட்டு இருக்கு. இங்க யாரு தப்பு செஞ்சாலும் தப்பிச்சுக்கலாம், யாரு குற்றம் செஞ்சாலும் நம்ம திமுக அரசு கூட நெருக்கமா இருக்கிறவங்களா இருந்தா தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணமா
நிக்கிதாவை நான் பார்க்குறேன்.